சரியான பொட்டல மேட்ச். நேபாள் கிரிக்கெட் டீம் நம்ம இங்கிலாண்டை, அதாவது 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆன இங்கிலாண்டை பொட்டலம் போட்டு சோப்பில் வச்சு கொண்டு போயிருப்பானோ. ஜஸ்ட் மிஸ் ஒரு 100 அளவில் எஸ் ஆயிட்டானுவோ. பங்காளி நேற்று நடந்த நேபாள் vs இங்கிலாந்து மேட்ச் சும்மா சூறையா இருந்துச்சு. நேபாள் டீம் கிட்ட இருந்து சும்மா தரமான பேட்டிங் வெளிப்பாடு தான் சொல்லணும். இங்கிலாந்து டீம் 185 டார்கெட்டா செட் பண்ணானுங்க. அதை ரணக்கொடூரமா சேஸ் பண்ணணும் முடிவு பண்ணி வந்தானுங்க நம்ம நேபாள். பட் ஆனா என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் நிமிஷத்துல மேட்ச் இங்கிலாந்து பக்கம் மாறிடுச்சு. இந்த சேசிங்கை மட்டும் நேபாள் கிரிக்கெட் டீம் கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸ் சும்மா கல்வெட்டிலே செதுக்கி வச்சிருக்கலாம் பங்காளிஸ். அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ். சுட்டி குழந்தை அதாவது நம்ம சாம் கரன் மட்டும் இல்ல அப்படின்னா இங்கிலாந்து டீம் ஒரு ஜெனரேஷனல் அப்செட்டை சந்திச்சிருப்பானுங்க. எனக்கு ஒரு டவுட் மாப்ள, இப்படிப்பட்ட ஒரு முரட்டு ஃபார்ம்ல இருக்கிற சாம ஏன் இந்த சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணானுங்கன்னு தான் தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வால் தூக்கி நின்னா பாரு அப்படிங்கிற மாதிரி லோகேஷன் ஒத்த ஆளா இங்கிலாந்துக்கு மரண பயத்தை காமிச்சிட்டான். இந்த லெசனை லேர்ன் ஃப்ரம் த நேபாள் டீம் இஸ் என்ன ஆனாலும் கடைசி வர முயற்சி பண்ணணும். அதோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி. நீயும் மாப்பிள்ளைங்களா, எண்ட் ஆஃப் த கதை என்னன்னா, இதுவரை நடந்த மேட்சஸ்லாம் வச்சு பார்த்தா அசோசியேட் நேஷன்ஸ்லாம் சும்மா அசால்ட்டா ஆடாம சும்மா ஆப்போசிட் டீம் அசால்ட் பண்ற அளவுக்கு ஆடுறானுங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குது. லாஸ்ட் we are witnessing a good T20 World Cup, boys.